கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினை ரேஸ் பண்ணிச்சு. அதுக்கான விபரத்தையும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இதில் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நீக்கத்துக்கான விபரங்கள் என்ன? இப்போ எக்ஸாம்பிள், என்னுடைய மனைவியோடைய நேம் சுனிதா ஜெனிஃபர். நான் ஏற்கனவே ஃபார்மை கொடுத்துருந்தோம். அந்த நேம் வந்து திரும்ப ஆடனில் வரல. அப்போ அதுக்கான எஸ்எம்எஸும் எனக்கு ரீச் ஆகலை. அப்போ இந்த எஸ்எம்எஸ் இதையும் சரிபார்க்கணும், மக்களுடைய பிரச்சனைக்கு எஸ்எம்எஸ் இதையும் சரிபார்க்கணுன்றதையும் நாங்கள் இந்த இதில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் தொடர்ந்து வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ், சேம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கணும். இன்னொன்று வந்து எந்த ஆஃபீஸர் கிட்ட நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த ஆஃபீஸர் கிட்ட நான் வந்து கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோட இதில் வந்து அது சேர்க்கப்படலைன்ற பட்சத்தில், என்னோட ஓட்டு இதில் வந்து சேர்க்கப்படலைன்ற பட்சத்தில், அப்போ அந்த கன்சர்ன், இப்போ ஓட்டு உரிமைன்றது ஒரு ஜனநாயக கடமை, ஒருத்தனுடைய உரிமை. அது வந்து தவிர்க்கப்படும் போது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் மேலே என்ன நடவடிக்கை நம்ம எடுக்க போவோம் அப்படின்றதும் தெளிவாக இருக்கணும். ஏன்னா விடுபட்டது அப்படின்றது சாதாரணமாக நம்ம சொல்லி விட்டுற முடியாது. அப்போ அந்த கன்சர்ன் அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க போவீங்க அப்படின்ற கேள்விகளும் நம்ம முன்னெடுக்கிறோம். இது ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இன்னும் சில பாயிண்ட்டும் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா வாக்குச்சாவடிலையும் கேமரா வந்து கொண்டு போகிறதையும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா போன மாதிரி வந்து கேமரா வந்து விடுபட்டு இருந்தது, நிறைய வாக்குச்சாவடியில் கேமரா ஒர்க் ஆகலை, அந்த இதெல்லாம் வந்து விடுபட்டு இருந்தது. அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்னெடுத்து அதை கோத்ரூ பண்ணணுன்றதையும் முன்னிறுத்தி சொல்லியிருக்கோம்.